ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈஸி ரெசிபீஸ் பை நர்கிஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ப்ரோஸ்டட் சிக்கன் வீட்டிலையே எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோஸ்டட் சிக்கன் பண்ணுறதுக்கு நீங்கள் கடையிலலாம் போய் அலைஞ்சி எந்த ஸ்பெஷலான ஒரு திங்ஸும் நம்ம வாங்க வேண்டாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இந்த சிக்கன் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் வச்சு தான் இந்த ப்ரோஸ்டட் சிக்கன் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு மட்டும் தான் நம்ம சேர்த்துருக்குறோம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் சாதா மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற பொடிகளும் இஞ்சி வெள்ளைப்பூடும் நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துடலாம். உப்பு ரொம்ப கரெக்டாக இருந்ததுனால நம்ம ரோஸ்டட் சிக்கனோட ஹீரோவான முட்டையை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த முட்டையையும் நல்லா சிக்கனோட பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, நம்ம ஏற்கனவே சிக்கனை சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், அப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு எல்லாமே சேர்த்துருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆன மாதிரி இந்த முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆயிடுச்சு. இப்போது இதுக்கு மேலே இன்னும் 3 மாவை ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவை ஆட் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சிக்கன், அதுக்காக தான் அரிசி மாவு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவை ஆட் பண்ணும்போது நல்லா சிக்கன் சிக்கனோட மேலே இருக்கக்கூடிய லேயர் நல்ல ஸ்டிக்கியாக இருக்கும், அதனால தான் மைதா மாவு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்காகனா, நீங்கள் எவ்வளோ நேரம் சிக்கனை டீப் ஃப்ரை பண்ணால் கூட அந்த சிக்கன் கரிஞ்சிடாமல் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு, மேலும் அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாஃப்ட்னஸ் கொடுக்கும், அதனால் கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது இதுக்கு மேலே இன்னும் ஒரு முட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 கிலோ சிக்கனுங்கிறதுனால 2 முட்டை நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ ஒருவேளை 1/2 கிலோ சிக்கன் தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா 1 முட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் நீங்கள் ஆட் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் மறுபடியும் உப்பு செக் பண்ணி பார்த்துடலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் அதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஏன் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா, நம்ம இப்போ நிறைய மாவுகள்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக அதில் எந்த உப்புமே இருக்காது, அதனால தான் நம்மளுக்கு உப்பு கம்மியாக தெரிஞ்சிருக்கு. இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊறட்டும். நம்ம இப்போ இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு கடாய் எடுத்து அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஒரு சிக்கனாக போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். இந்த மாதிரி சிக்கன் பண்ண நீங்கள் பழகிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கடைகளுக்கு போய் சிக்கன் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படவே மாட்டீங்க. வீட்டில் பண்ணுற சிக்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் சூப்பராக பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம முட்டை, கார்ன்ஃப்ளவர் பொடி அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டதுனால இந்த கடாயில் லேயர் ஒட்டிக்கவே இல்லை. நம்ம நார்மலாக வீட்டில் சிக்கன் பொரிக்கும் போது என்ன ஆகும்னா, மசாலா எல்லாமே அந்த பேனில் ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் பொரிக்கும் போதெல்லாம் கலர் மாறிக்கிட்டே இருக்கும், அந்த எண்ணெயோட கலர். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் பண்ணி பொரிச்சிங்கன்னா அந்த எண்ணெய் கரெக்டாக அப்படியே இருக்கும், நம்ம எப்படி ஊற்றுறோமோ அதே மாதிரியே இருக்கும். சிக்கன் மட்டும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சிக்கனில் சூப்பராக லேயர் அப்படியே இருக்குது. லேயர் அந்த கடாயில் ஒட்டிக்கவே இல்லை. இப்போ சிக்கன் எவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? வாவ், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஈஸி ரெசிபீஸ் பை நர்கிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.